ஹாய் ப்ரொஃபஷனல்ஸ். இன்றைக்கி தான் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரெயின் குரூப்பை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எடிட்டிங் குரூப்போ இல்லை ஸ்கெட்சிங் குரூப் பற்றி ஃபுல்லாக நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கலன்னா நீங்கள் வந்து அதை வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு பார்த்துவாங்க. ஏன்னா அப்போ அதை இங்கே இருக்கிற ஸ்கெட்சிங் டூலில் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த வெர்டிக்கல் ஹாரிசாண்டலுங்கிற கமாண்ட் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஆனால் வந்து இதோட டிபெண்ட்டாக இங்கே இருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாமே. அதனால் நீங்கள் வந்து மெயினாக அந்த ஸ்கெட்சிங் குரூப் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து போதும். எடிட்டிங் நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டு தான். ஏன்னா வந்து இதில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு எரர் மேக் பண்ணால் கூட நீங்கள் எடிட்டிங் டூலை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து இந்த கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் எடுத்தோன்னே வெர்டிக்கல் டூல் வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஓகேவா? வெர்டிக்கல், ஹரிசாண்டல், பெர்பெண்டிகுலர், டேஞ்சன்ட்டு, மிட் பாயிண்ட்டு, கோஇன்சிடென்ட், மிஸ்சிமெட்ரிக், ஈக்குவல் அண்ட் பேரலல், இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் பற்றி டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஸ்கெட்சோட லிமிட்டை நம்ம வந்து செட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸு. எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு லைன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த லைன் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு ஸ்லாண்டிங்காக ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு டைமென்ஷன்ஸ் நான் வந்து எனபிள் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டர் லைன் நான் வந்து போட்டுடுறேன். இப்போ நான் டைமென்ஷன்ஸ் போட்டதுக்கப்புறம் டைமென்ஷன்ஸ் எனபிள் பண்ணிவிட்டு சென்டர் லைன் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட ஆங்கிள் அண்ட் லென்த் வந்து ஸ்பெசிஃபை ஆகிட்டே இருக்குது. ஓகேவா? ஹைட் வந்து ஸ்பெசிஃபை ஆகிட்டே இருக்குது. இது ஏன் ஸ்பெசிஃபை ஆகுதுன்னா இந்த லைன் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இந்த லைன் வந்து இப்போ ஃப்ரீ மூமெண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ண ஆரம்பித்தோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃப்ரீயாக அந்த மூமெண்ட்டில் இருக்குது. இதேமாதிரி நான் வந்து ஒரு ஸ்கெட்ச் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஸ்கெட்சுக்கு இப்படி ஒரு ஸ்கெட்ச் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இதோட மூமெண்ட்டை நான் ட்ரை பண்ணாலுமே எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கெட்சோட டிஃபைன்டு ஷேப் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. ஓகேவா? அந்த ஷேப்லாம் எனக்கு வந்து டிஃபைன்டாக இருக்கணும், அதை விட்டு நவரக்கூடாது. ஓகேவா? அப்படிங்கிற போது நம்ம வந்து இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் யூஸ் பண்ணி அந்த அந்த ஸ்கெட்சுக்கு உண்டான லிமிட் வந்து நம்ம வந்து செட் பண்ணுவோம். இதுதான் வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸோட யூசேஜ். ஓகேவா? ஃபஸ்ட்டு ட்ரெயின் வெர்டிக்கலுக்கானதை டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். வெர்டிக்கல் ஒன்றும் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து கன்ஸ்ட்ரெயின் டிஸ்பிளே ஆன் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெர்டிக்கலுக்கு கமாண்ட் டூல் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டேன். டூலை ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து இந்த லைன் வந்து கிளிக் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு வெர்டிக்கலாக வந்து அந்த லைன் வந்து மாறிக்கிச்சு. ஓகேவா? ஆங்கிளாக இருந்துச்சு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆங்கிளாக இருந்துச்சு. நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வெர்டிக்கல் ஆகிடுச்சு. இது எப்படி நான் கன்ஃபார்ம் பண்ணுறது இது வெர்டிக்கலாக இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பார்த்திங்களா? எக்ஸாம்பிளுக்கு இங்கே வெர்டிக்கல் கன்ஸ்ட்ரெயின் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு வெர்டிக்கல் கன்ஸ்ட்ரெயின். ஓகேவா? இதை வச்சு நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம் இது வந்து வெர்டிக்கலாக வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம வந்து ஹரிசாண்டல் டூலை வந்து பற்றி பார்ப்போம். இது எப்படி யூஸ் பண்ணுறதுங்கள பார்ப்போம் டீட்டெயிலாக. எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஸ்கெட்சை அன்டூ பண்ணிக்கிறேன். இதையும் வந்து அன்டூ பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஜஸ்ட் வந்து நார்மலாக ஆங்கிளாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இது வந்து முன்னாடி நம்ம வந்து இந்த லைன் வந்து வெர்டிக்கலாக மாற்றணும், அதாவது இப்படி மாற்றணும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து வெர்டிக்கலாக மாற்றுறது போல் அந்த ஹரிசாண்டல் அது இல்லை, இந்த டைரெக்ஷனில் நம்ம வந்து இப்போ இந்த ஸ்கெட்ச் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஹரிசாண்டல் கிளிக் பண்ணிவிட்டு இந்த லைனை கிளிக் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மறுபடியும் வந்து ஹரிசாண்டல் வந்து கன்ஸ்ட்ரெயின் வந்து அப்ளிகபிள் ஆகிடுச்சு. இதில் ஏன் 2 காமிக்குதுன்னா ஒரு ஹரிசாண்டல் வந்து இந்த சென்டர் லைனுக்கு உண்டானது. அது நான் அந்த ஹரிசாண்டல் கன்ஸ்ட்ரெயின் கிளிக் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த கீழே இருக்கிற சென்டர் லைன் தான் எனக்கு வந்து ஹைலைட் ஆகுது. இதுவே நான் பக்கத்தில் இருக்கிற ஹரிசாண்டல் கன்ஸ்ட்ரெயினை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த லைன் வந்து டிலீட் ஆகுது. ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா பெர்பெண்டிகுலர் ஒன்றும் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த லைனுக்கு மேலே வந்து எப்படி ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இந்த லைனும் ஆங்கிள் தான். இதை நான் வந்து ஹரிசாண்டலாகவும் மாற்ற போகிறேன், இல்லை வெர்டிக்கலாகவும் மாற்ற போகிறதில்ல. எனக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக அதுக்கு வந்து பெர்பெண்டிகுலராக வேணும். அதாவது இங்கேருந்து இந்த லைனோட பெர்பெண்டிகுலர், அதாவது 90 டிகிரிக்கு வேணுங்கும் போது எனக்கு வந்து பெர்பெண்டிகுலருங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நான் வந்து மாற்றிக்கலாம். இதை நீங்கள் கேட்கலாம், இதை நீங்கள் டேரெக்டாக வந்து வெர்டிக்கலை யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து போயிடலாம்ல. வெர்டிக்கலும் யூஸ் பண்ணிக்கலாம், பெர்பெண்டிகுலராக யூஸ் பண்ணலாம். பெர்பெண்டிகுலரோட மெயின் யூசேஜ் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிளுக்கு ட்ரையாங்கிள்லாம் வந்து ரொம்ப யூசேஜ் ஆகும் இந்த பெர்பெண்டிகுலரோட யூசேஜ். எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த லைன் டெலிட் பண்ணிவிட்டு ஒரு இப்படி அண்ட் இப்படி இப்போ நான் அந்த ட்ரையாங்கிள் க்ரியேட் பண்ணிட்டேன். பட் ஆனால் அந்த ட்ரையாங்கிளோட ஆங்கிள்லாம் பார்த்திங்கன்னா வந்து பர்ஃபெக்டாக இல்லை. ஓகேவா? இதை நான் வந்து வெறும் ஜஸ்ட்டு வந்து ஒரு நான் டைமென்ஷன் கொடுத்தா மற்றது எல்லாமே கண்ட்ரோல் ஆகணும். அப்படிங்கிற போது நான் பெர்பெண்டிகுலர் தாராளமாக இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதுக்கு வந்து பெர்பெண்டிகுலர் கொடுத்தேன்னா எனக்கு வந்து முடிஞ்சிச்சு. ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா டேஞ்சன்ட் கன்ஸ்ட்ரெயினுங்கிற ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது தான். இந்த லைன் டேஞ்சன்ட்டு, அதுக்கப்புறம் அந்த டேஞ்சன்ட் சென்டர் லைனு இதெல்லாம் வந்து பார்த்தோம்ல.
அதே கான்செப்ட் தான் இங்கேயும் நம்மளுக்கு வந்து ப்ளே ஆக போகுது. இந்த லைன் டென்சிட்டி நம்ம மேனுவலாக வந்து அப்ளை பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து இந்த 2 கமாண்டுக்கு வந்து நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த இது நம்மளுக்கு வந்து அப்ளை ஆச்சு. இப்போ நம்ம மேனுவலாக வந்து கிரியேட் பண்ணி நார்மலாக வந்து அப்ளை பண்ண போகிறோம் மேனுவலாக. ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த சர்க்கிளோட இப்படி வந்து ஒரு லைன் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? இந்த லைனை கிளிக் பண்ணுங்க. லைனையும் ப்ளஸ் இந்த சர்க்கிளையும் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த லைனோட எந்த ஏரியா வந்து டேனட் ஆகணும்னு சொல்லிட்டு அதவே வந்து ஃபிக்ஸட் பண்ணிக்கிச்சு. ஓகேவா? எனக்கு இப்படி வேணாம், ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து செலெக்ஷன் பண்ணவே கூடாது. எனக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த லைன் வந்து இப்படி ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன்னா, ஓகேவா, க்ரியேட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இந்த லைனும் இந்த சர்க்கிளும் வந்து லைன் தான் டேனட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அந்த லைனை கிளிக் பண்ணேன், இந்த சர்க்கிளையும் கிளிக் பண்ணேன். எனக்கு கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவிலேருந்து எனக்கு சீக்கிரமாக வந்து டேனட் ஆகக்கூடிய ஏரியா வந்து இந்த லைனோட சர்ஃபேஸு, இந்த பாயிண்ட்டும் வந்து ஈஸியாக வந்து டேனட் ஆக போகிறது இல்லை. இந்த லைன் தான் வந்து டேனட் சர்ஃபேஸ், இந்த லைனோட சர்ஃபேஸ் தான் டேனட் ஆக போகுது. சர்க்கிளோட சர்ஃபேஸ் தான் டேரக்டாக டேனட் ஆக போகுது. ஏன்னா அது ரெண்டு தான் வந்து பக்கத்தில் மீட் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் வந்து எனக்கு டக்குன்னு எடுத்தோடனே இந்த சர்ஃபேஸ் இருந்து எடுத்துச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணப்போ வந்து அந்த இந்த எண்டு பாயிண்ட் தான் வந்து நம்மளுக்கு வந்து பக்கத்தில் இருந்துச்சு. அதனால் அதை வந்து அதை எடுத்துக்கிச்சு டேனண்ட்டாக வந்து. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மிட் பாயிண்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஒரு லைனை வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். இப்படி ஒரு லைனை வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ இந்த லைனும் வந்து நான் வந்து மெர்ச் பண்ணணும். பட் ஆனால் வந்து மெர்ச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து இது வந்து சென்டரில் தான் உட்காரணும், இந்த லைனோட சென்டரில் தான் உட்காரணும். அப்படிங்கிற போது நான் வந்து மிட் பாயிண்ட்டுங்கிற இதை வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட் என்னன்னா இதோட எந்த பாயிண்ட் வந்து இதோட சென்டரில் வந்து ஒர்க் ஆக போகிறது நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபஸ்ட்டு மறுபடியும் பண்ணுறேன். ஒரு பாயிண்ட் வந்து மிட் பாயிண்ட் அந்த டூவில் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் தேவை. ஒரு பாயிண்ட் வந்து கிளிக் பண்ணிச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லைன் தேவை. ஏன்னா வந்து எந்த லைனோட வந்து டச் ஆகி சென்டரில் போய் உட்காரணும்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணணும். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த லைனை நான் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த லைனோட சென்டர் வந்து டிஃபைன் பண்ணி அதுலேருந்து வந்து மிட் பாயிண்ட்டுங்கிற ஒரு கோயின்சிடன்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் போட்டு நம்மளுக்கு வந்து க்ரியேட் பண்ணிடுச்சு. ஓகேவா? கோயின்சிடன்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் ஒன்றும் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு நான் மறுபடியும் க்ரியேட் பண்ணுறேன். எனக்கு இங்கேருந்து இந்த லைன் மிட் பாயிண்ட்லாம் உட்கார வேணாம், சும்மா இந்த லைனோட வந்து மெர்ஜ் ஆனால் போதும். அப்படிங்கிற போது நம்ம கோயின்சிடன்ட்டுங்கிற கன்ஸ்ட்ரெயினை கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து இங்கேருந்து உட்காந்துச்சு. பட் ஆனால் வந்து எனக்கு சென்டர் பாயிண்ட்டில் எனக்கு வந்து உட்காரல. ஓகேவா? இந்த லைனோட மிட் பாயிண்ட்டில் எனக்கு வந்து உட்காரல. இந்த லைனோட டோட்டல் லென்த் எவ்வளோ? 4.63. நான் வந்து 4 கூட வச்சுக்கிறேன். இப்போ 4 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இங்கேயும் கிளிக் பண்ணி நான் அந்த டைமென்ஷன் கொடுத்தேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா 1.06. 4ங்கிற மாதிரி எனக்கு நடுவில் வந்து 2ல் தானே உட்காரணும். ஆனால் 1.06 உட்காந்துருக்கு. ஏன்னா நான் வந்து டிஃபைன் பண்ணலை. நான் டிஃபைன் பண்ணியிருக்கிறது வெறும் கோயின்சிடன்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் தான். ஓகேவா? இந்த லைனை சும்மா எனக்கு இதோட மெர்ஜ் ஆகணும் அப்படிங்கிற வந்து நான் கோயின்சிடன்ட் கன்ஸ்ட்ரெயினை வந்து சிம்பிளாக யூஸ் பண்ணிட்டு போயிடுவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா சிமெட்ரிக் கன்ஸ்ட்ரெயினை. இது ஒன்றும் இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிளான கன்ஸ்ட்ரெயினை. ஒரு சிமெட்ரிக்காக ஆப்ஜெக்ட் இந்த சைடு ஒரு இப்போ 4னுக்கு இந்த சைடு ஒரு 2 இருக்கணும், இந்த சைடு ஒரு 2 இருக்கணும் அப்படி சொல்லி டிஃபைன் பண்ணுறது அந்த சிமெட்ரிக் ஆப்ஜெக்ட். இதையும் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்பேன். நான் இந்த லைன் வந்து டெலிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சிமெட்ரிக்ங்கிற ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிவிட்டு எனக்கு வந்து 2 பாயிண்ட், அதாவது 2 ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட் எனக்கு தேவை. அதுக்கப்புறம் ஒரு சென்டர் லைன் தேவை. ஓகேவா? சிமெட்ரிக் பண்ணுறதுக்கு. ஓகேவா? இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சிமெட்ரிக் ஆக்டிவேட்டருக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட் அண்ட் தேர்டு பாயிண்ட் கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த லைன் வந்து இந்த சென்டர் லைனோட சென்டராக வந்து உட்காந்துருச்சு. எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து டிம் ரெஃபரன்ஸ் கொடுத்து பார்த்தோன்னா இந்த சைடு ஒரு 2 இருக்குது, இந்த சைடு ஒரு 2 இருக்குது. ஓகேவா? இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து கரெக்டாக வந்து உட்காந்துருக்கும். இதுதான் வந்து சிமெட்ரிக்கோட கன்ஸ்ட்ரெயின்ட். அதாவது இந்த ஸ்கெட்ச் வந்து இந்த ரெண்டுத்துக்கு நான் சிமெட்ரிக்காக இருக்கணும். இந்த பக்கம் போனாலும் எனக்கு 2 தான் இருக்கணும், இந்த பக்கம் போனாலும் எனக்கு 2 தான், சேமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறது தான் வந்து சிமெட்ரிக் கன்ஸ்ட்ரெயின்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா ஈக்குவல் கன்ஸ்ட்ரெயின்ட்ங்கிறது ஒன்றும் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு லைன் இவ்வளோ பெருசாக க்ரியேட் பண்ணிடுறேன், இன்னொரு லைன் இவ்வளோ சின்னதாக, அதுக்கப்புறம் இவ்வளோ சின்னதாக. ஓகேவா? எனக்கு வந்து இப்போ அந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த 4ங்கிற டைமென்ஷன் லெவலுக்கு தான் இந்த 3.6 இருக்கணும், எனக்கு மாறக்கூடாது, சேம் டைமென்ஷனை தான் ஃபாலோ பண்ணணும். அப்படிங்கிற போது ஈக்குவல் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த லைனை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த லைனை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே என்ன டைமென்ஷன் இருக்கோ அதே தான் வந்து இங்கே அப்ளிகபிள் ஆகும். இதை நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 4ல் தான் இருக்குது. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைமென்ஷன் சொன்னக்கு. ஓகேவா? இப்போ நான் இது எல்லாத்தையுமே ஒன்றாக்குனதுக்கப்புறம் எனக்கு வந்து இது ஒரு ஸ்கொயராக மாறும். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த ஈக்குவல் கன்ஸ்ட்ரெயின்ட் அமுக்கிட்டு, ஓகேவா,
இந்த லைன் அண்ட் இந்த லைன், நெக்ஸ்ட் வந்து இந்த லைன் அண்ட் இந்த லைன் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஸ்கொயர் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. பட் ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குங்க, இது வந்து ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின்டாக ஆகல. ஓகேவா, ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின் ஆகல. ஏன்னா வந்து இன்னும் நம்ம வந்து டிஃபைன் பண்ணல. இங்கே ஒரு ஹாரிசாண்டல் கன்ஸ்ட்ரெயின் மிஸ் ஆகுது, இங்கே ஒரு வெர்டிக்கல் கன்ஸ்ட்ரெயின் வந்து மிஸ் ஆகுது. இதுவே நம்ம வந்து மிரர் பண்ணியிருந்தோன்னா பிரச்சனை ஆகும் நம்மளுக்கு. ஏன்னா வந்து இங்கே என்ன டைமென்ஷன் கொடுக்குறோமோ அது அப்படியே இந்த சைடு வந்து அப்ளிகபிள் ஆகிடும். ஓகேவா, ஆனால் நம்ம வந்து இங்கே மிரர் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் கன்ஸ்ட்ரெயின் பார்த்தாச்சு. இப்போ பேரலல் கன்ஸ்ட்ரெயின் மட்டும் பார்க்கணும். ஓகேவா, இந்த நான் அந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்கெட்சை ஃபுல்லாக டெலிட் பண்ணிடுறேன். சாரி, சென்டர் லைனஸ் கூடவே சேர்ந்து டெலிட் ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போ நான் வந்து ஒரு லைனை சும்மா இந்த லைனை ஒரு ஆங்கிளில் நான் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த லைனை பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ட்ரைட்டாலாம் வேணாம், கொஞ்சம் லைட்டாக, கொஞ்சம் எப்படி சொல்கிறது, லைட்டாக கொஞ்சம் இப்படி டில்ட்டாக, ரொம்ப கொஞ்சம் இப்படி டில்ட்டாக வர மாதிரி வச்சுக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த லைனுக்கு பேரலாக தான் இதுவும் க்ரியேட் ஆகணும். அப்படிங்கிற போது நம்ம வந்து பேரலருங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இதையும் செலக்ட் பண்ணனா எனக்கு வந்து இது ரெண்டுத்துக்கும் வந்து இது வந்து பேரலாக இருக்கும். அதாவது இந்த லைன் எப்படி இருக்கோ அதே மாதிரி எனக்கு வந்து இந்த லைனும் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போ இதில் நல்லா ஒத்து பாருங்கள். பேரல் கன்ஸ்ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈக்குவல் டு கன்ஸ்ட்ரெயின் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் லைட்டாக கொஞ்சம் ஸ்லாண்டடாக இருக்கும். ஓகேவா, இதை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் இது வந்து பேரல் கன்ஸ்ட்ரெயின் சொல்லிட்டு.